அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் மறுபடியுமாக இந்த நாளிலும் கூட இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோமே. அதை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு மறுபடியுமாய் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நாம் எல்லாரும் ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு மறுபடியும் அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார். ஏன், நாம் இந்த 2023 ஆண்டிலே 5 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இப்பொழுது 6வது மாதத்தில் இருக்கிறோம். பாருங்கள், மாதங்கள் ஓடி போனதுனால கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்யலை, மறக்கவில்லை. பாருங்கள், ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதிலே சோர்ந்து போயிடக்கூடாது. தினந்தோறும் இந்த ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் நிறைவேற்றுங்கப்பா, என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நிறைவேற்றுங்க, எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு, அதாவது உங்களுக்கு ஆறுதல் செய்வார், ஆறுதல் செய்வார். இது முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் அவர் சொல்லுகிறார், அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். 2வது சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் உள்ள வனாந்திரத்தை எல்லாம் அவர் ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு அருமையான, ஒரு இனிமையான, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு சிறந்த வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். 3வது ஆசீர்வாதமாக அவர் சொல்லுகிறார், இப்படி அவர் செய்வதன் மூலம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உங்கள் வாழ்வில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இப்பொழுதும் கூட நாம் மறுபடியுமாய் நாம் தியானித்து வருகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையின் தியானத்தை நாம் தொடர்வோம். அதற்காக நாம் எபிரேயர் 7 அதிகாரம் 25வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். நாம் இந்த வருடத்தின் இந்த முதல் சில மாதங்களிலே நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்த சில முக்கியமான சத்தியங்களை தியானித்தோம். முதலாவது சத்தியமாக நாம் தியானித்தோம், எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி, எப்படி நாம் நம்முடைய பழைய பாவ சுபாவத்துக்கு நாம் மரித்து இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் புது மனுஷர்களாய் மாற்றப்பட்டு தேவ சுபாவமுடையவர்களாக இயேசு கிறிஸ்துவோட சுபாவமுடைய புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டோம் என்ற சத்தியத்தை தியானித்தோம். அதன் மூலம் நாம் பார்த்தோம், இதனால் இந்த சத்தியத்தின் பலன் என்ன, நாம் இப்பொழுது
பாவத்தின் வல்லமை அல்லது பாவ சுபாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் அதான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவ மரணம் என்னும் பிரமாணத்தினின்று நம்மை விடுதலையாக்கிடுச்சு. அப்போது இப்போ பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவ சுபாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆயிட்டோம் என்ற சத்தியத்தை தியானித்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் எப்படி பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாகி இப்பொழுது விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தியானித்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம் எப்படி நம்ம வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். இது முதல் சத்தியமாக தியானித்தோம். ரெண்டாவதாக நாம் எபிரேயர் 9 மற்றும் 10 அதிகாரத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் பிற்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் இயேசுவின் மூலம் பெற்றிருக்கிறோம் என்ற சத்தியத்தை தியானித்தோம். அந்த தைரியமாய் தேவ பிரசன்னத்திலே நுழைவதற்கு எப்படி இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது என்று சொல்லியும் நாம் தியானித்தோம். அடுத்ததாக நாம் முக்கியமாக பார்த்தோம் எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். எப்படி நமக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஊற்றி இப்போ எப்படி நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார் என்ற சத்தியத்தை தியானித்தோம். இப்பொழுது நாம் எபிரேயர் 7 அதிகாரம் இந்த 25வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காய் வேண்டுதல் செய்கிற நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிற என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே பாருங்கள், நாம் இன்னொரு வசனம் கூட வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 3 அதிகாரம் 1வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக என்ன ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்குரிய பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காய் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி ஓரிரு காரியங்கள் பார்த்தோம். முதலாவது பார்த்தோம், ஏன் இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பிரதான ஆசாரியராக இருந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவது பார்த்தோம் எப்படி நம்ம பாவத்தில் இப்போ விழுந்து போனதுனால இப்போது மனிதர்களாய் நாம் கடவுளிடத்தில் வருவதற்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் என்னது தேவைப்படுது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொன்னோம் எப்படி ஒரு இரு நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டால் ஒரு 3வது வல்லரசு நாடு என்ன செய்யும், அந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்க ஒரு மத்தியஸ்தராக வந்து ரெண்டு நாட்டு பிரதிநிதியும் உட்கார வச்சு அவங்க 2 பேருக்கு இடையே சமரசம் பண்ணி சமாதானத்தை உண்டாக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த சமரசம் பண்ணுறவங்க மத்தியஸ்தம் பண்ணுறவங்க 2 நாடுகளையும் அறிந்தவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதே போல் தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது நாம் பாவத்தில் விழுந்துட்டதுனால நம்மளை தேவனிடத்தில் கொண்டு போகிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவை. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய காரியங்களை குறித்து நமக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்து தேவ சமூகத்திலே ஒருவர் நம்முடைய காரியங்களை பிதாவாகிய தேவனிடத்தில் தெரிவித்து அவரிடத்துலேருந்து நமக்கு பதிலை பெற்றுக்கொள்ள, நம்முடைய ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு பிரதிநிதி தேவைப்படுது. அதனால தான் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்தில் என்ன செய்திருக்கிறார், வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் நாம் பார்த்தோம். அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவனாகவே என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போது ஆதி முதற்கொண்டு தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதனாய் வந்து அவர் பாருங்கள் ஒரு மனுஷன் அனுபவிக்கிற சகல பாடுகள் சோதனைகளெல்லாம் அவர் அனுபவித்து அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயம் கொண்டபடினால இப்போது அவர் நமக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்மை எல்லாவிதத்திலும் புரிந்தவராக இருக்கிறபடினால் நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்து நமக்கு எல்லா விதத்திலும் ரட்சிப்பை அருளுவதற்கு நம்மை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு பாருங்கள் நமக்காக பிதாவின் சமூகத்திலே பாருங்கள் நமக்காக பிரதான ஆசாரியராக இருந்து என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு
இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னா அது எப்படி இருக்குங்கிற புரிந்து கொள்வதற்கு முதலாவது ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம். யாத்திரா 32 போய் மோசே செய்த வேண்டுதல் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு போக போகிறோம். எல்லாரும் நாம் எண்ணாகமும் பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமும் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பாருங்கள், எண்ணாகமும் 16ஆம் அதிகாரம் இப்பொழுது 44வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாமா? எண்ணாகமும் 16ஆம் அதிகாரம் 44வது வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் செய்கிற வேண்டுதல் எப்படிப்பட்ட ரட்சிப்பை நம்ம கொண்டு வருகிறது என்பதை புரிய வைக்கிற ஒரு அருமையான சம்பவத்தை இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணாகமும் 16ஆம் அதிகாரத்தினோட பின்னணி, இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்றால், பாருங்கள், இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம் என்றால், லேவியர்களில் ஒருவரான கோராகு என்பவன் தன்னுடைய ஓரிரு நண்பரோடு இணைந்து கொண்டு மோசே ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? கலகம் பண்ணுகிறார்கள். என்ன, கர்த்தர் மோசே ஆரோன் மூலமாக மட்டும்தான் பேசுவாரா? நாங்களும் லேவியர்கள் தானே, கர்த்தர் எங்கள் மூலமாக பேச மாட்டாரா? நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய ஜனங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி இப்படி மோசேயும் ஆரோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது இவர்கள் செய்த இந்த பாவத்தின் நிமித்தம் இந்த கோராகு பாருங்கள், மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணது தேவனுடைய நியமத்துக்கு விரோதமாக என்னது கலகம் பண்ணதுக்கு சமமாக இருக்குது. அப்போது இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய நீதியுள்ள தண்டனை இந்த கோராகு மேலும் அவருடைய குடும்பத்தினர் மேலும் வந்து பார்த்தீர்களென்றால் பூமி பிளந்து இவர்கள் உயிரோடே பூமிக்குள்ளே என்ன செய்தார்கள்? சென்று இப்படியாக என்ன செய்தார்கள்? மாண்டு போனார்கள். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை என்ன செய்கிறது? இந்த இவர்களுடைய பாவத்து நிமித்தம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய பாவம் செய்து அதனால் வந்த விளைவுகளை இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்த பிறகு அவங்களாம் திருந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மறுபடியும் புலம்புகிறார்கள், மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. அப்போது மறுபடியும் கர்த்தருடைய நீதியுள்ள கோபம் என்ன செய்யுது? ஜனங்கள் மேலே வெளிப்படுது. அப்போது அதன் நிமித்தமாக என்ன ஆகுது? வாதை என்ன செய்கிறது? ஜனங்கள் மத்தியிலே தொடங்கிற்று. உடனே பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராக இருந்து வேண்டுதல் செய்கிறதுனுடைய அதை ஒரு பட விளக்கமாக இங்கே ஆரோன் மூலமாக பார்க்குறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆரோன் யார்? ஒரு பிரதான ஆசாரியன். பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியன் பார்த்தீர்கள் என்றால் இவருக்கென்று ஒரு விசேஷித்த உடை என்ன செய்தது இருந்தது. இவருக்கென்று ஒரு பிரத்யேட்ச உடை கர்த்தர் செய்ய சொல்லியிருந்தார். அப்போது இவர்களுடைய உடையிலே பார்த்திங்கன்னா இந்த மார்பகத்தில் மற்றும் இந்த தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா கற்களிலே இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தின் பெயர்களும் கற்களில் பதிக்கப்பட்டு அது அவனுடைய அந்த அவன் அணிந்திருந்த அந்த உடையிலே அது பதிக்கப்பட்டிருந்தது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியனாக பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த 12 கோத்திரத்தின் நாமங்களை சுமந்தவனாகத்தான் தேவனுக்கு முன்பாக போய் நின்று என்ன செய்கிறான்? ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான்.
பாருங்க, இங்கே வாதை கர்த்தருடைய நீதியுள்ள கோபம் வெளிப்பட்டு வாதை தொடங்கிட்டுன்னு சொன்னோடனே பாருங்க, மோசே பிரதான ஆசாரியன் ஆரோனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. எப்பா, நீ உன்னுடைய பிரதான ஆசாரியனுடைய அந்த தூப கலசத்தை எடுத்துகிட்டு போய் பலிபீடத்தில் உள்ள அக்கினி அதில் போட்டு அதில் தூபவர்க்க இட்டு ஜனங்களுக்காக என்ன செய், பாவ நிறுத்தி பண்ணுன்னு சொல்கிறான். அதாவது இங்கே என்ன சொல்ல வர்றாரு, ஆரோனை என்ன செய்ய சொல்கிறாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பழைய ஏற்பாட்டு மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தில் அதோட வடிவமைப்பு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால், முதலாவது ஒரு வெளிப்பிரகாரம் என்று இருக்கும். அதாவது இப்போது நம்ம ஒரு வீடு எடுத்துக்குவோம், 10 சென்டில் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா 10 சென்டில் வீடு இருக்குன்னா முதல்ல வெளியில் கோட்டைச்சவருக்கு சுற்றி திறந்த வெளி இடம், வெறுமையான இடம் இருக்கும். நடுவில் அந்த இடத்தின் நடுவில் வீடை என்ன செய்யிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. இப்போது அதே போல் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் முதல்ல ஒரு வெளிச்சுவர் என்ன செய்தது இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு வாசல் என்ன செய்தது இருந்தது. அந்த வாசல் வெளியே உள்ளே வந்த உடனே, அந்த வெளிப்பிரகாரத்தில் வந்த உடனே பார்த்திங்கன்னா முதல்ல ஆடு மாடு பலியிடுறதுக்கு பலிபீடம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆசாரிகள் தங்களை சுத்திகரித்து கொள்வதற்கு ஒரு ஒரு தண்ணீர் வைக்கிற ஒரு கலசம் அங்கே என்ன செய்யும் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் நடுவில் அந்த அந்த வெளிப்பிரகாரத்தின் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்தில் 2 பகுதி இருக்கும். ஒன்று மகா பரிசுத்தலம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு இது என்னென்னா தூப பீடம் என்று சொல்லி ஒன்று இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த தூப பீடத்தினுடைய நோக்கம் என்னென்னா பார்த்திங்கன்னா, அந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியர் ஆரோன் என்ன செய்வான் பார்த்திங்கன்னா, ஜனங்களுக்காக பலியிடுவான். பலியிட்டு அந்த பலியின் அக்கினி என்ன செய்வான் எடுத்துகிட்டு வந்து இந்த தூப பீடத்தில் என்ன செய்வான், அதில் தூபவர்க்கம் இருக்கும். அந்த தூபவர்க்கத்தின் மேல் இந்த அக்னியை போட்டோன்னே அதுலேருந்து என்ன செய்யும், புகை கிளம்பும். அப்போது அந்த புகை கிளம்பும்போது அது தேவனுக்கு முன்பாக அவன் ஆசாரியனாக இருந்து தூபம் காட்டுவதற்கு அது சமமாக இருக்குது. அப்போது அந்த புகை கிளம்பி இப்படி தூபம் காட்டுவது எதற்கு அடையாளமாக இருக்குது, அந்த தூபம் காட்டி தான் அதை பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். அப்போது ஆண்டவர் அந்த பலியின் அவன் இட்ட அந்த ஆடு மாடு பலியின் அடிப்படையில் அவன் ஜனங்களுக்காக செய்கிற அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் ஜனங்களோட பாவங்களை மன்னிப்பார், ஜனங்களை ஆசீர்விப்பார். இப்படி தான் கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வித்தார். எல்லாம் ஆரோன் செய்த அந்த வேண்டுதலின் அடிப்படையில். அப்போது இதே மாதிரி ஒரு காரியத்தை தான் இங்கே செய்ய சொல்கிறார். என்ன சொல்கிறார், பிரதான ஆசாரனுடைய அந்த தூப கலசத்தை எடுத்துகிட்டு அதில் பாருங்கள், ஆடு மாடு வலியிட்ட அந்த அக்கினியை எடுத்துகிட்டு வந்து அந்த தூப கலசத்தில் தூப வர்க்கத்தின் மேலே அந்த அக்கினியை போட்டவுடன் புகை என்ன செய்தது, கிளம்புனது. அப்பா அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள், ஆரோன் தேவனுடைய ஜனங்கள் வாசமாக இருக்கும் அந்த பாளையத்துக்குள்ளே போய் அதுலேருந்து கிளம்புகிற அந்த புகையின் அந்த தூப வர்க்கத்திலேருந்து கிளம்புற அந்த தூபத்தின் அடிப்படையில் அவன் என்ன செய்கிறான், ஒரு பிரதான ஆசாரியனாக 12 கோத்திரத்தினுடைய நாமங்களையும் தன்மேல் சுமந்தவனாக ஜனங்களுக்காக, ஆண்டவரே நீ இந்த ஜனங்களுக்கு பாருங்கள் இட்ட அந்த பலியை பாருங்கள், அந்த பலியின் நிமித்தம் இப்போ பாருங்கள் தூபவர்க்கமாக பாருங்கள் ஜனங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன். நாங்கள் செய்திருக்கிற அந்த பலியின் அடிப்படையில் அந்த தூபவர்க்க விட்டு நான் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி ஜபத்தை பண்ணுறேன். அப்போ பாருங்கள், அந்த கர்த்தர் இந்த பிரதான ஆசாரியனாக ஆரோன் இப்படியாக ஜனங்களுக்கு செய்த இந்த பாவ நிவர்த்தியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்போ 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பாருங்கள். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள் இப்படி பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் என்ன செய்கிறான் பாருங்கள், ஜனங்களுக்காக இப்படியாக பாருங்கள் தூப கலசத்தை எடுத்து அதில் அக்னி போட்டு அதில் தூப வர்க்கத்தை இட்டு அதிலேருந்து கிளம்பும் அந்த தூபத்தின் அடிப்படையில் அவன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்து இப்படியாக பாவ நிவர்த்தி செய்தபோது பாருங்கள் வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள், அவன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே என்ன செய்தான நின்றான். ஏன், ஒரு பக்கத்தில் வாதை வேகமாக இஸ்ரேல் ஜனங்கள் வாசமாக இருக்கும் பாளையம் எங்கும் அது பரவி வருகிறது. இப்போது பிரதான ஆசாரியனாகிய இந்த ஆரோன் பாருங்கள் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்திக்காக பலியிட்டு அந்த பலியின் அடிப்படையில் பாருங்கள் தூபவர்க்கம் விட்டு அந்த தூபம் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்டி அவன் செய்த அந்த வேண்டுதல்
அந்த வேண்டுதலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் உண்டான பாவ நிவர்த்தியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், கர்த்தர் பார்த்தார், ஆமாம் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு ஆடு பலியிடப்பட்டிருக்கு, அதோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பிரதான ஆசாரியனாக ஆரோன் ஜனங்களோட பிரதிநிதியாக இருந்து ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்போது இப்படியாக தேவனுடைய அந்த நீதியுள்ள கோபம் அந்த பலியின் மூலமாய் அது தீர்க்கப்பட்டதுனால கர்த்தர் பாருங்கள், ஆரோன் செய்த அந்த வேண்டுதலை கேட்டு அவன் செத்தவர்களுக்கு உயிரோடுக்கும் நடுவே நின்று இப்படி ஜனங்களுக்காக ஊழியம் செய்தது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. தேவ பிள்ளைகளே, வாதை நிறுத்தப்பட்டது. எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியம் பார்த்தீங்களா? இங்கே தான் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இன்றைக்கும் ரட்சிக்கிறார் என்ற அந்த அழகான படத்தை நாம் என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு நமக்காக ஆரோனை போல தான் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்போது யோசித்து பாருங்கள், இன்றைக்கி ரட்சிப்பின் மூலம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நமக்காக பிரதான ஆசாரியனாய் பிதா முன்னாடி நிற்கும்போது பாருங்கள், தேவன் இயேசுவை பார்க்கிறார், இயேசுவுக்குள்ளே நம்மையும் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஏன், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்போது பாருங்கள், எப்படி அன்றைக்கு ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்து ஜனங்களுடைய நாமங்களை தன்மேல் தரித்தவனாக தேவனுக்கு முன்னாடி நின்று கொண்டு அந்த ஜபத்தை ஏறெடுத்த போது கர்த்தர் அந்த பிரதான ஆசாரிய வேண்டுதலை கேட்டு அன்றைக்கு எப்படி வாதை நிறுத்தப்பட்டதோ, இன்றைக்கும் கூட பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய நாமத்தை பாருங்கள் பிதாவின் முன்னாடி சுமந்தவராக தாம் சிலுவையிலே பாருங்கள் அவர் தம்முடைய அந்த சிந்தின இரத்தத்தின் அடிப்படையிலே அவர் நமக்காக என்ன செய்கிறார். இப்பொழுது பாருங்கள், எபிரேயர் 7:25 வாசிக்கிறது போல் அவர் எப்பொழுதும் நமக்கு அந்த இரத்தத்தின் அடிப்படையில், பிதாவே என் மக்கள் இப்படிப்பட்ட வேதனையில் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாதை நோய் ஏற்பட்டிருக்குது, இப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அவங்க இதில் மறித்து விடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், எப்படி ஆரோன் செத்தவர்களுக்கு உயிரோருக்கு நடுவே நின்று வேண்டுதல் செய்தானோ அந்த மாதிரி கர்த்தர் நமக்காக ஜீவாதிபதியாய் பாருங்கள் நமக்கு எதிர்த்து வருகிற அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் நடுவில் நின்று பாருங்கள் பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்ய போது பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வேண்டுதலை கேட்டு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற புயல் காற்றுகள், வாதை நோய்கள், அவைகளிலிருந்து நாம் என்ன செய்யப்படுகிறோம், தப்புவிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். எப்படி என்று இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்களோ இன்றைக்கு நாமும் அப்படிதான் விடுதலையாக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆரோனின் ஆண்டவரே வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோமே. ஆமாம் ஆண்டவரே, அன்றைக்கு ஆரோன் இஸ்ரேல் ஜனங்களுடைய நாமங்களை தன்மையில் சுமந்தவனாக செத்தவர்களுக்கு உயிரோடுக்கு நடுவே நின்று ஜனங்களுக்காக ஆண்டவரே பாவ நிவர்த்தி செய்து வேண்டுதல் செய்த போது கர்த்தாவே, நீர் அந்த வேண்டுதலை கேட்டு வாதை நிறுத்தப்பட்டது. இதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்காக ஆண்டவரை சிலுவையில் அவர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தின் அடிப்படையிலே பாவ நிவர்த்தி அடிப்படையிலே அவர் எங்களுக்காக இன்றைக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த வேண்டுதலை கேட்டுதான்
இதுவரைக்கும் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டங்கள் வழியாக கடந்து போனாங்க. ஆனால் இம்மட்டும் உடைய பிள்ளைகளை ரட்சித்த தேவன் இன்றைக்கும் கூட யார் யாரெல்லாம் என்னென்ன வாதை நோய், என்னென்ன கஷ்டம், புயல் காற்று வழியை கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அந்த புயல் காற்று ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அதுக்கு நடுவில் நின்று எங்களுக்காய் ஆண்டவரே அவருடைய இரத்தத்தின் அடிப்படையில் வேண்டுதல் செய்கிறபடியினால் பிதாவே, இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினுடைய வாக்கு தத்தத்தின்படி நீர் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்காங்களோ அதிலிருந்து பரிபூர்ண விடுதலையும் ஆண்டவரே ரட்சிப்பையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை பெரிய விடுதலையினால் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் கர்த்தாவே. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாய் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.